நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு நபர் நம்மக்கிட்ட நல்ல அன்பாக பொறுமையாக சாந்த குணத்தோடு நம்மக்கிட்ட பேசும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளோ நல்லா பேசினாரு, நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்ல தானே செய்வோம். அதோடு விட்டுடாம அந்த நபர் யார் என்பதை குறித்தும் விசாரிப்போம். இன்று எத்தனை பேர் உங்களை குறித்து அந்த மாதிரி நற்சாட்சி சொல்கிறாங்க? உங்களை குறித்து ஒருத்தங்க அப்படி சொல்லும் பொழுது உங்களை படைத்த ஆண்டவரை குறித்து அவன் அல்லது அவள் பைபிள் படிக்கிற பிள்ளை, ஏசப்பாவோட பிள்ளை, அதனால தான் இவ்வளோ சாந்தமாக சமாதானமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் உங்கள் நடக்கைகளினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த இடத்தில் உள்ளவர்கள் உங்கள்